அமர்ந்து தலை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் மிகுந்த அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக உங்களை துதிக்கிறோம். உங்களுடைய சமூகத்திலே இந்த வேலையிலே காத்திருக்கும்படியாய் என் தெய்வன் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் ஏசப்பா, என்னோடும் எங்களோடும் நீங்கள் பேசுங்க. உங்கள் மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களுக்கு கிருபை தாங்க. மீதியான வேலைகளில் நீங்கள் பொறுப்படுத்த மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளிலேயும் நாம் கேட்கும்படியாக வந்திருக்கிற மூன்றாவது வார்த்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்களை. இந்த நாளிலேயும் நாம் தியானிக்கும்படியாய் அமர்ந்திருக்கிற இந்த மூன்றாவது வார்த்தை, இதை தியானிக்கும் முன்பதாக சிலுவையிலே நம்மோடு பேசின முதலாவது வார்த்தை மன்னிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். இரண்டாவதாக இரட்சிப்பை நமக்கு கொடுத்தார். மூன்றாவது வார்த்தை என்ன? தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். ஏன், எதற்காக இந்த வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும்? இந்த நாட்களிலே, இந்த பாடுகளின் வாரத்திலே, இந்த பாடுகளின் தியான பாதையிலே நாம் எதற்காக இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையை பற்றிய சுவிசேஷம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தெய்வ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி, இந்த நாளிலேயும் பாடுகளின் நாட்களிலே இந்த வார்த்தை நமக்கு எப்படியாய் இருக்கிறது? தெய்வ பலனாய் இருக்கிறது. இந்த நாளிலே கூடியிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நிறைவானவர்களாக, நிறைவுள்ளவர்களாக வந்து அமரவில்லை. ஏதோ ஒரு குறையோடு, தேவையோடு, வாஞ்சையோடு, விண்ணப்பத்தோடு, வேண்டுதலோடு கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை நோக்கி சொல்லுகிறார், இந்த மூன்றாவது வார்த்தை ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தெய்வ பலனாய் இருக்கும் என்று சொல்லி, இந்த சிலுவையின் வார்த்தை மூன்றாவது வார்த்தையாகி இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? சிலுவை என்பது துன்பத்தின் உச்சம். ஆனால் அந்த துன்பத்தின் நடுவிலும் இயேசு கிறிஸ்து அன்பை நம்மிடம் வெளிப்படுத்தினார். முதலாவதாக யோவான் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 25வது வசனம் துவக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் சிலுவையின் அருகே நின்றவர்கள் என்று சொல்லி ஒரு சில பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த நாளிலேயும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே அந்த சிலுவையின் அண்டையிலே பல ஸ்திரீகள், பல பெண்கள் அங்கே கூடி நின்றார்கள். ஆனாலும் இங்கே கர்த்தர் உற்று நோக்கி கவனித்து சொல்லுகிற 2 நபர்கள், ஒன்று தம்முடைய தாயாகிய அந்த மரியாளையும் தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு இந்த நாட்களிலே என்ன காரியத்தை நம்மிடத்திலே வலியுறுத்துகிறார்? முதலாவது, இயேசு கிறிஸ்து கடும் வேதனையிலும் தன் நிலை குறித்து அல்ல, பாடுகளை குறித்து அல்ல, தம் சிலுவைக்கு அருகிலே நின்றவர்களை நினைவு கூறுகிறார். உண்மையான அன்பு சூழ்நிலைகளால் மாறாது, மாறக்கூடாது என்பதையே சிலுவைநாதர் நமக்கு கற்றுத்தருகிறார். முதலாவதாக சிலுவையின் அருகிலே நிற்கிறவர்களை இடம் எதை கண்டார்? விசுவாசத்தை கண்டார். தன்னுடைய வாழ்க்கை பாதை முழுவதும் தன்னிடம் அன்பு கூர்ந்தவர்களாக மரியாளையும் சீஷனையும் கர்த்தர் கண்டார். எவ்விதமாக? தன்னுடைய பிறப்பு முதலாக வளர்த்தெடுத்த அந்த அன்னையின் அன்புக்கு ஈடு இணை இல்லை. அந்த அன்பின் வெளிப்பாடு இந்த பாடுகளுக்கு மத்தியிலேயும் தன் அண்டை வந்து நின்று தன்னை உற்று நோக்கி
தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற அந்த விசுவாசத்தின் அன்பை கர்த்தர் கவனித்து பார்த்தார். தன்னோடு கூட தன்னுடைய மார்பிலை சாய்ந்து கொள்ளுகிற அளவுக்கு தம்மிடம் அன்பாய் இருந்த சீஷன் பாடுகளின் நேரத்திலும் தன்னை விட்டு அகலாது தன்னிடம் நின்று கொண்டு இருக்கிற அந்த விசுவாசத்தின் அன்பு பெரியது என்பதை கர்த்தர் கண்டார். இரண்டாவது, உள்ளத்தை கண்டார். மகனின் பாடுகளை கண்டு நொறுங்கி இருந்த தாயின் உள்ளத்தையும், தாயினும் மேலான அன்பு கொண்ட இயேசுவின் பாடுகளை கண்டு உள்ளம் நொறுங்கி இருந்த சீஷனையும் கண்டார். யோவான் 19ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களிலே இவ்விதமாய் சொல்லுகிறது, ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது? பாடுகளுக்கு மத்தியிலேயும் உள்ளம் நொறுங்கி போய் இருந்தாலும் அதற்கு ஆற்றுவதற்கு எத்தனையோ இடங்கள் இருந்தாலும், ஒருவேளை நானே நொறுங்கி போய் இருக்கிறேன், இன்னும் அந்த பாடுகளின் உச்சத்தில் இருக்கிற என் மகனை அருகில் நின்று பார்க்க வேண்டுமா என்று சொல்லி அவர் புறம் தள்ளவில்லை, காரண காரியங்களை சொல்லவில்லை. அவருடைய பாதத்தின் அருகிலே அந்த பாடுகளின் உச்சத்திலேயும் என் உள்ளத்தை காண்கிற கர்த்தர், என் உள்ளத்தில் காயங்களை ஆற்றுகிற வார்த்தை இவரிடம் மாத்திரமே உள்ளது என்பதை அறிந்த ஒரு மகளாக மரியாளும், அந்த அன்பை ருசித்த ஒரு மகனாக சீஷனும் அங்கே இருக்கிறார். அவர்களை நோக்கிதான் அந்த வார்த்தையை இயேசுவானவர் சிலுவையின் பாடுகளுக்கு உச்சத்திலே இருந்தாலும் அவர்களை நோக்கி அந்த வார்த்தையை கூறினார். இந்த நாட்களிலே நமக்கு அவர்கள் நிழலாட்டமாக வைக்கப்படுகிறார்கள். மூன்றாவது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, தேற்றரவாளம் வேண்டும் என்பதை கண்டார். இப்படிப்பட்ட நொறுங்கி போயிருக்கிற தாய்க்கும் சீஷனுக்கும் தேற்றரவாளன் வேண்டும் என்பதை அவர் கண்டார். அதனால்தான் தம்முடைய தாயாகிய மரியாளுக்கு, தன்னை சிறு பிராயம் முதல் பராமரித்த தாய்க்கு மகனுக்குரிய கடமையாக தன்னுடைய சீஷனையே என்று சொன்னார், பராமரித்துக்கொள் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். அவன் அந்நேரம் முதல் அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். அதற்கு பின்பதாக 11 வருடங்கள் யோவானுடனாக மரியாள் துருக்கி தேசத்திலே இருந்தாள் என்று சொல்லி வரலாற்று ஆய்வுகள் சொல்லுகிறது. ஆனாலும் கர்த்தர் இந்த நாளிலே அந்த தனிமை துயரை அறிந்த ஒரு கர்த்தராக மரியாளையும் சீஷனையும் நோக்கி பார்த்தார். என்ன ஒரு தனிமை துயரை போக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த இடத்திலே வெளிப்படுத்தினார் என்றால், தேற்றரவாளனாகிய மகன் உனக்கு இதோ என்று சொல்லி அந்நேரத்திலே அவளுடைய காயங்களை ஆற்றுகிற தேற்றரவாளன் அவள் அருகிலே இருந்து அவளை ஆற்றும்படியாக செய்தார். அடுத்ததாக இரண்டாவது ஒரு காரியத்தை நமக்கு இவர்களுடைய இந்த சூழ்நிலையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். சபையை கண்டார். முதலாவது அந்த ஸ்திரீயை காண்கின்ற கர்த்தராக இருந்தார். இரண்டாவது சபையை இந்த மரியாள் சீஷன் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார். யோவான் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று. என்ன அதற்கு முன்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். ஏன் தாயை நோக்கினவர் தாயிடமே தாயே என்று சொல்லி ஆரம்பித்திருக்கலாமே, ஏன் ஸ்திரீயே என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த பதத்தை மாற்றுகிறார்? ஏன் என்று சொன்னால், அது சபையாகிய மணவாட்டியாகிய பெண்ணுக்கு அடையாளமாக இங்கே கர்த்தர் காண்பிக்கிறார். அதனாலேயே திருச்சபையின் ஆரம்பமாக ஆன்மீக குடும்பமாக சிலுவையில் உருவானது. பாருங்க, யோவான் தேற்றரவாளனாகவும் ஸ்திரீ மணவாட்டியாகிய சபையாகவும் நமக்கு முன்பதாக நிறுத்தப்படுகிறார். முதலாவதாக விசுவாச சபையை கண்டார். இந்த நாளிலேயும் நாம் அவ்வாறே கூடி அமர்ந்திருக்கிறோம். எதற்காக? கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவன் என்று ஆராதிக்கிற சந்ததியாக, கிறிஸ்துவை தேவன் என்று அறிவிக்கிற சந்ததியாக இந்த வேளையிலே பாடுகளுக்கு மத்தியிலேயும், நெருக்கத்துக்கு மத்தியிலேயும், கண்ணீர்களுக்கு மத்தியிலேயும்,
அவர் அண்டையிலே வந்து இருக்கிற நம்மை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாச சபையை நான் கண்டேன் என்று சொல்லி. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம்? ஏசாயா 28:16. அந்த இடத்திலே தாயும் சீஷனும் எவ்வாறு இப்படிப்பட்ட பாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற தன் மகனை கண்டபோதும், தனக்கு அன்பாயிருந்தவரை கண்டபோதும் பதறாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் உள்ளத்திலே விசுவாசம் இருந்தது. இதனாலே நமக்கு அவர் பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போ நம்முடைய உள்ளத்திலே அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது பதறாதவர்களாக, எந்த ஒரு கண்ணீரின் சூழ்நிலையா இருந்தாலும், பாடுகளுக்கு மத்தியில இருந்தாலும், மற்றவர்களை விட ஒரு படி முன்பதாக சென்று அவர் அண்டையிலே வந்து தங்களுடைய கண்ணீரை ஊற்றுகிறவர்களாக, தங்களுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நீங்கள் நிற்பீர்களே ஆனால் நீங்கள் தான் விசுவாச சபையார் என்று சொல்லி கர்த்தர் உங்களை காண்கிறார். பாருங்க, கர்த்தர் அடுத்ததாக என்ன சொல்லுகிறார்? தன்னை காத்து கொள்ள முற்படாமல் விசுவாசத்தோடு சிலுவையின் அருகே நின்ற சீஷனை போல கர்த்தர் சபை மக்களை காண்கிறார். பாருங்க, எத்தனையோ சீஷர்கள் ஓடி ஒளிந்து போனார்கள். இங்கே அவர் அண்டையிலே நின்ற ஒரே ஒரு மனிதர், அவருக்கு அன்பாய் இருந்த சீஷன். எத்தனையோ பயம் நிறைந்த தருணங்கள், நடுக்கங்கள், அந்த காயங்களை வார்த்தைகளை சொல்ல முடியாத சூழ்நிலைகள். ஆனால் அதற்கு நடுவிலேயும் அன்பே மேலோங்கி நின்ற ஒரு மகனாக இந்த கல்வாரி சிலுவையின் அண்டையிலே அவருடைய பாதத்தின் அருகாக நின்ற சீஷனை போல நாமும் நம்முடைய விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, மக்களின் உள்ளத்தை கண்டார். யோவான் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, இங்க இயேசுப்பா எதை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவரோடு ஜனங்களோடு இருக்கும் பொழுது எப்படி மற்றவர்களிடத்திலே அன்பு செலுத்தினாரோ அதே போல முடிவு வரையமும் அன்பு செலுத்துகிறவராகவே நான் இருந்தேன் என்று சொல்லி வேத வாக்கியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதே போல மரியாளும் சீஷனும் கூடவே இருந்தாலும், எல்லா தருணங்களிலே கூடவே இருக்கும்படியான சூழ்நிலையிலே நிலைப்படுத்தினாலும், இந்த கடைசி பாடுகளுக்கு மத்தியிலேயும் தங்களுடைய அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக அந்த கல்வாரி சிலுவையின் அண்டை வந்து நின்றது போல சபையாராகிய நாமும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய உள்ள காயங்களுக்கு மத்தியிலேயும் அவரண்டை மாத்திரமே நாம் நிற்பதற்கு தகுதியும் அன்பும் பொருந்தினவர் என்பதை அறிந்த சந்ததியாய், உணர்வுள்ள சந்ததியாய் இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது, சபைக்குரிய தேற்றரவாளன். யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ஆம், இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற தேற்றரவாளன். சபை இந்த நாளிலேயும் உயிர் மீட்சி பெறுவதற்கு ஒரு தேற்றரவாளன் தேவை. அதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்கிறோம். பாருங்க, இயேசுப்பா நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறாங்க? மரியாளுக்குரிய தேற்றரவாளனாக சீஷனை அடையாளப்படுத்தின கர்த்தர் பாடுகளின் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவின் அண்டை நிற்கிற உங்களுக்கு இந்த நாளிலே நாம் தியானிப்போம். சபையானது ஆலயத்துக்குள்ளாக வந்து ஆராதிக்க முடியாதபடி எத்தனையோ ஆலயங்கள் இடிக்கப்படுகிற சூழ்நிலைகள், நம்முடைய ஆலய ஆராதனைகளில் கூட
நாம் சுதந்திரமாய் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலைகள் எத்தனையோ பேருக்கு. என்னிடத்திலே கல்வி இல்லை, எனக்கான பண தகுதி இல்லை, எத்தனையோ வேதனைகளுக்கு மத்தியிலே மற்ற மனிதர்களினாலே புறம் தள்ளப்பட்டு இருக்கிற நானா ஆலயத்திற்கு வந்து அவரை நான் தொழுது கொள்ளுவதற்கு கூட தகுதி இல்லையே என்று சொல்லி நொறுங்கி போய் இருக்கிற நம்மை நோக்கி ஈசப்பா சொல்லுறாங்க, என்றென்றைக்கும் உங்களோடனே கூட இருக்கிற தேற்றரவாளனாக நான் இருக்கிறேன். ஆகையால் சபையானது இந்த நாளிலே தேற்றரவாளனை பெற்றிருக்கிறபடியினாலேயே அவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்த சந்ததியாக நாம் செயல்படுவோம். அந்த மூன்றாவது வார்த்தை மூலமாக நாம் கற்றுக்கொண்ட 3 காரியங்கள். விசுவாச உள்ளத்தை கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். உள்ளத்தின் காயங்களை ஆற்றும்படியாக கர்த்தர் நம்மை பார்க்கிறார். மூன்றாவதாக சபையின் தேற்றரவாளனாக, நம்முடைய தேற்றரவாளனாக அவர் என்றென்றைக்கும் நம்மோட கூட இருக்கிறேன் என்று அந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் நம்மோடு இடைபெறுகிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.